வலை வச்சு பிடிக்கலாம், சிலை வச்சு பிடிக்கலாம், குழி தோண்டி பிடிக்கலாம், கனி தொடுக்கலாம். நான் தான் அதுக்கெல்லாம் போகலையே. ஏன் அதுக்கு போக இங்கே நான் கையால பிடிக்கிறேன் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் வழிந்தா அழுகவே இல்ல, கண்ணே உதிரம் கொட்டுதம்மா, மட்டுமா கொட்டும், வேற என்ன கொட்டும்? என் கண்ணில் பாவை என்னோ கண்ணே 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 கண்ணே. அப்படி மேனிக குருதி வரக்கூடாதே, குருதினா ரத்தம் வரக்கூடாது, காயம் ஏற்பட்டு விட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கரையோட தன்மை என்னங்க? காந்த மாதிரி இருக்கக்கூடிய இருப்பு சக்தி கொண்டது. பிரம்மமுகூர்த்தம் தாண்டிருச்சு, பிரம்மமுகூர்த்தம் நடந்துருச்சு, காட்டி கூட்டிட்டு போயிருவேன். காட்ட வேண்டியதா கூட்டிட்டு போக வேண்டியது. அதுக்கு எங்கிட்ட அனுமதி கேட்கறீங்க? கொஞ்ச நேரம் இருக்கா? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் என்ன? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் என்ன? கொஞ்ச நேரம் இருக்குல்ல, அடிச்சு விடுங்க பிராட. நான் பிராட பிராடா கோப்பையில நெய் பிடிக்கலாம் கேப்பாருக்கு மதிய எங்கே விடுதுன்னு சொல்லுவாங்க. கோயில என்னன்னு தெரியுமா? பசுவின் மடியில இருந்து பால் தான் வடியும். இல்ல அதுல இருந்து நெய்ய எடுக்க சொல்ல யாராவது நம்புவாங்களா? அந்த மாதிரி இருக்குங்க உங்க பொய்யும் பிராடு பித்தாலாட்டம். சிவனே 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 எங்க சொல்றோம்? சிவனை கூப்பிடுறீங்களா? ஏன் சிவனை சேர்ந்து வந்து போய் சொல்லுவாரா? அது யாரு அந்த சிவன்? நீங்க தானே சொல்றீங்க. என்னங்க முழிக்கிறீங்க? என்ன திருட முடியா? திருடரா நீங்க? கழுத்து அறுத்தாலும் சரி திருட மாட்டீங்களா? பொய் என்பது எனக்கு தெரியாது. பொய்ய பூதாரி பொய்யும், புலவர் உரைத்த பொய்யும், காத்தாத்த வேசல் கற்ற பொய்யும், கூத்தாமல் கட்டார் உரைத்த பொய்யும், சருட பொய்யுக்கு கட்டாவி காத்தாசி காணி என்று சொல்வாங்களே, பொய்யதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னை யாருமே தெரியல. மரமது மரத்தில் ஏறி மரமது நோடி வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்து, மரமது வெளியே சென்று மனவாளரை நோக்குமது. மரமது அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் காரணம் என்ன? தினைக்கு மான் வராது இருக்குமா? எனக்கு வராது. ஏன்? சொன்ன சுனை அதான் உங்களுக்கு தெரியும். என்னுடைய சுனை இருக்கு, சுனை இருக்கு. என்னுடைய நெருப்பு நெருப்பு. ஆமா, நெருப்பு இங்கே வருது. தண்ணி தேடி தண்ணி குடிக்கா நெருப்புடா. ஆமா, காரணம் என்ன? நெருப்புடா. என்ன தவிர எவராவது அதை தொடர்ந்தால் சுட்டரித்து விடும். அப்படி நெருப்பு என்னுடைய சாதாரணப்பட்ட மாநிலமா இல்லையா? சிவபெருமானை கொள்வதற்காக ஏறி விட்டார்கள். மாறா அவரை முடிச்சு கையில வச்சு விட்டாரு. நீங்க முடிச்சீங்க? நான் முடிச்சு என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிட்டே ராமன் தேடி சென்றாரே வானை. பாண்ட மகா மன்னன் நிலையில் அடித்து கொண்டானே, அது மாறா? மான் இல்லையா? அது பார்வைக்குத்தான் மாறு, அது மாயமாறு. பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர்கள் வரை சென்றார்களே, அது மாறல்ல, மாயமான. சீதை ஒரு காரணம் இல்ல. சீதையை சீதையை என்ன மாமா? சீதையை அதே துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி துள்ளி நீ வாடம்மா சீதையம்மா. நேரம் விட்டுங்க. அப்படி சீதையை தூக்குவதற்கு காட்டுமா இருந்தது. அதை விட அழகில சிவங்கமா கலைமான், கருமான், சிலைமான், தேவமான் அப்படி கலைமான், கருமான், சிலைமான், மறைமான், தேவமான், கஸ்தூரிமான், சாரணமான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நவஜாதி மான்கள் இருந்தாலும் இந்த நவஜாதி மான்களுக்கு பாடப்பட்ட மான என்ற காரணத்தினால இந்த மான கையால பிடிச்சுக்கிட்டு போகணும்னு நடந்து வந்திருக்கிறேன். அனுமதிதான் எனக்கு வேணும்.
உள்ளதெல்லாம் சொல்லி போட்டேன் நல்லபடி சென்று விடும் கரையிடும் நிழலை வச்சு விடும் கட்டான காலையிலும் காலையில் நிழலை வச்சு விடும் தேடி போகாது இல்லாதது நினைத்து வருத்தப்படாமல் இருக்கிறதை சந்தோஷப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு போதும் என்ற மனமே பொருள் செய்யும் மருந்து. நீங்க போதும் நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவசரம் இருந்திருக்காது. தேவை இல்லாம இப்படி எல்லாம் வந்து அவசரப்படுறது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? அந்த வழியில போங்க, அந்த வழியில போங்க. தலைக்குதானே நீங்க ஆடி காத்துல கட்டுப்பாடு இருக்கா இல்ல? ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்ல. நீங்க இப்ப பறக்க போறீங்க பாத்துங்க. காரணம் என்ன? கட்டுப்பாடு வேணும் மனுஷனுக்கு. அந்த கட்டுப்பாட்டை காக்கக்கூடியவன் தான் இந்த வேடுவன். காவலை எவ்வளவு முக்கியம்னு கட்டுப்பட்டு காவலுக்காக வந்திருக்கிறீங்களோ, இதே போல இந்த கட்டுப்பாட்டை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டு அனுமதியோட புடிச்சுட்டு போகணும்னு இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் பார்த்த மாதிரி அடிச்சு பிடிக்கணும்னா எந்த இடத்துல பார்த்தேன் அந்த இடத்துல அடிச்சு பிடிச்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஆயுதம் காந்தம் எப்படி இரும்பு தூண்டுகளை கபி இழுக்கிறோம், அது மாதிரி இழுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி கொண்ட ஆயுதம். காட்ட வேண்டியதானங்க? காட்டுவதா? இது என்ன ஆயுதம்? அனுமதி உடனே எப்படிங்க கொடுக்க முடியும்? இது என்ன ஆயுதம்? என்ன பெருசா வர போகுது. நாங்க பறன் மீது அமர்ந்துதான் பறவை விரட்டுறோம். ஆனா எங்களுக்கு பாருங்க. ஆமா என்னங்க உங்க மண்டை மேல சத்தியம் கிடைக்கலாம். ஆமா ஏன் சத்தியம் பண்றீங்க? ஏங்க மனசுனா ஆமா சத்தியம் சொல்லிட்டு தவறு பண்றது. மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். எதுக்கு? அது தெரியுமா? சத்தியமே அவங்களுக்கு ஏன் சத்தியம் பண்ணணும்? சத்தியம் பண்ணி தவறு பண்றது இல்லையா? ஆமா அப்படி மனச்சாட்சினா நாக்கு எதற்கும் பயப்பட போறது கிடையாது. நான் நயம் வேண்டும். நான் நயமாகவும் பேசணும், நாணயத்தையும் சரியா காப்பாற்றணும். அதனாலதான் நான் நயம். உங்களை மாதிரி 50,000 1,00,000 கொடுத்து ஏமாந்து போறாங்க நாங்களாம் கிடையாதுங்க. அது என்ன செய்வது? ஆமா அது போயிட்டு போகுது. ஆமா அதே போல இந்த இடத்துல இனிய உணவாக இன்னாத பொருள் கனி இருப்ப காய் கவர்ந்தா. ஆமா காய் பழங்கள் இருக்கும் பொழுது காயை சாப்பிடுறது தவறு. அதே மாதிரி எவ்வளவு இனிமையான சொற்கள் எல்லாம் இருக்கிறது. ஆமா தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு அப்படி வள்ளுவன் வாக்கு. நான் அதனாலதான் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது, இனிமையாவும் அதெல்லாம் சரியாவும் அதெல்லாம் குறிப்பறியக்கூடிய தன்மை இல்லையா? என்னது குறிப்பறியக்கூடிய தன்மை? என்ன குறிப்பறியக்கூடிய தன்மை மக்கள் எங்களுக்கு தாங்க இருக்கு. குறிஞ்சில மக்களுக்கு தான் உண்டு. அப்படிங்கிறீங்க கட்டி அப்படிங்கிறீங்க. ஏங்க எது கிடைச்சாலும் தவறா எடுத்துக்கிறீங்க. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. நான் சொன்னதுல தவறு இருக்கா? ஆமா கட்டி அப்படிங்கிறீங்க. எந்த கட்டி அப்படிங்கிறீங்க? அன்பால தேடியை அறிவு சொல்வோம். இங்க பாருங்க, ஒரு குழந்தை நமக்கு மருமகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க. பிறந்து வளர்ந்து ஆளாகி அது நடந்து ஆமா ஓடி ஆடி விளையாடுது. நீங்க வயலுக்கு போயிட்டு களை எடுத்துட்டோ இல்ல அப்பா அம்மாவுக்கு கஞ்சி கொண்டை கொடுத்துட்டோ நீங்க வர்றீங்க. வரும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ அம்மா வர்றாங்களே அப்படின்னு ஓடி வந்து அதுக்கு மேல நீங்க ஆமா ஆசா ஆமா நான் பெத்த மகனே எல்லாமே அப்படின்னு தழுவுறது இல்லையா? அப்படி இதுல ஒண்ணு தவறு இல்லைங்க, அது ஒண்ணும் தவறே கிடையாது. ஆமா நடுக்கடல்ல செந்தூசிய பார்த்தேன்னு ஒருத்தன் போய் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா நடுக்கடல்ல புலியோட தடத்தை பார்த்தேன்னு சொன்னான். அந்த மாதிரி இருந்தவங்க மலையில அழைச்சிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்க கதை. நடுக்கடல்ல புலியோட தடத்தை பார்க்க முடியுமா? இருக்கு. நடுக்கடல்ல செந்தூசிய பார்க்க முடியுமா? யாருடைய உயிர்? மன்மதனுடைய உயிர். மன்மதன் கை கரும்பி மலக்காரையில் பன்னவன் துயிர் மலரணைய கமமலரிதா மன்மதன் கை கரும்பி
மாடு அந்த வழியில போன புலியானது காலை பறித்து விட்டு சென்று விட்டது. அப்படி போகும்பொழுது அண்ணன் வராம மட்டும் இருக்கட்டும், அண்ணன் வராம மட்டும் எனக்கு இருக்கட்டும் சொல்றேன். அதெல்லாம் வருவாருங்க. வரலன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அந்த மாதிரி நானும் பேக்கரிக்கு தோல்ல விட்டு நானும் போயிருவேன்ல அப்படி சொல்லி போகும்பொழுது அந்த ராட்டி காஞ்சி போயிடும். ஆமா, மறுதிருப்பம் மழை காலம் மழை பெய்யலாம், அழிஞ்சுக்கிட்டு போயிடும். அழிஞ்சுட்டு போகும். மீன் பிடிக்க போகும் பொழுது மீன் மட்டுமா மாட்டோம். மீன் பிடிப்பவர் மீனவர் என்றால் அந்த ராட்டி, மான் பிடிப்பவர் மாணவரா. நினைப்பு புலப்பட்டு நெத்திர சபத்தை கிடைக்குமா அந்த மாதிரி நினைப்பு எடுத்து பார்த்து அங்க தெரிஞ்சுட்டா புலியோட தடா. அங்க லட்சணம் என்ன கூறுங்கள், எடுத்து தர வழி செய்கிறேன். ஒண்ணு போல தானே நான் எங்கேயுமே பார்க்கலையே ராசா நீ கட்டி வச்சு மறைக்கிறே கட்டி வச்சு மறைக்கிறே நீதான் என்னுடையமா, உன்னைத்தான் மனம் சொல்லிவிடு. என்னையா இதை காயப்படுத்தலாமா? பேர்பட்ட நடிகரை நான் பார்த்ததே இல்லை என் சர்வீஸ்ல. பட்டுக்கோமதான் கட்டிட்டா சொல்லுமா அண்ணா. அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அதை விடு, தேடி வரலையா? பேக் டான்ஸ் பாத்தியா? சொல்லிச்சு எடுத்துட்டு வர மனுஷன் நம்ம முருகன் வேண்டாம். ஆமா இருக்கிற இந்த அப்பத்தா எல்லாம் இருக்கிறது நம்ம மாலையை மாட்டி போயிட்டாங்க பாரு. மனப்படுத்தி
உன்னை மறப்பதற்கு ஒரு சொல்லிக்க வரி செல்லும் நின்றாக்கி உயிரிக்க ஒரு சொல்லிக்க வரி செல்லும் நின்றாக்கி உயிரிக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே கைத்தலம் நான் பற்ற பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய் நான் தூக்கத்தில் கடவுள் தான் உரைத்தார் இப்பொழுதாவது என்னை உனக்கு தருகிறதா? உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக ஆடிய நாடகம் தான் இது. 3 வருடம் இந்த வள்ளி தேவியானி சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை போற்ற வேண்டும். அவர்களுக்கு வேண்டும் வரம் தாங்கள் கொடுக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் நினைக்க வேண்டும். வலப்பக்கம் நானே அமர வேண்டும். இன்று போய்